This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? அப்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் நரியும் திராட்சையும். ஒரு காட்டில் ஒரு அழகான நரி ஒன்று இருந்துச்சான். அந்த நரி ரொம்ப பசியால் வாடி போய் இருந்துச்சான். அப்போது அந்த காடு முழுதும் சுற்றி சுற்றி வந்துச்சான். சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டே வந்துச்சான். அது எவ்வளோ தூரம் நடந்து போய் பார்த்துச்சான். ஆனாலும் அதுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. ஆனாலும் அந்த நரி பசியால் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. வேறு எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்துச்சான். அப்போது அங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருந்ததான். அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்தோன்னே நரிக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடி, நம்ம பசிக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சு, இந்த திராட்சையை போய் சுவைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போச்சான். திராட்சை தோட்டத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற திராட்சையை ஒவ்வொன்றா பார்க்கவும், அப்பா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம நல்லா சாப்பிட்லாம், வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிச்சான். அங்கே இருக்கிற ஒரு திராட்சை கொத்தை பார்த்து அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துச்சான். ஆனால் அதால் அந்த திராட்சை அளவுக்கு தாவ முடியலை. ஆனாலும் அந்த நரி விடாமல் திரும்பவும் ட்ரை பண்ணிச்சான். திரும்ப குதித்து அந்த திராட்சை கொத்தை பிடிக்க முயற்சி பண்ணிச்சு. அப்பயும் அதனால் முடியலை. ஆனாலும் திரும்பியும் அந்த நரி விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் அந்த திராட்சை கொத்தை பிடிக்க முடியும் நம்பிக்கையே போயிடுச்சு. ஏமாத்த தாங்கிக்க முடியாத அந்த நரி, சிச்சி இந்த பழம் புளிக்கும், இந்த பழம் நமக்கு வேணாமே வேணாம் அப்படின்னு நினச்சிச்சான். அந்த பழத்தை பார்க்கும்போது அந்த நரிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த நரியால் தன்னால் முடியலை அப்படின்னு நினைக்கும்போது அந்த பழத்து மேலே பழியை போட்டுட்டு அந்த நரி அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ரொம்ப ஏமாற்றத்தோடு போயிடுச்சு. எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலுமே நம்ம முயற்சி பண்ணணும். என்ன தான் முயற்சி பண்ணினாலும் அதுக்கு முறையான பயிற்சியும் வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.